ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இப்போ நாம் ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த விஷயம் நடக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. ஒரு தடவை நான் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய பேக்கில் வந்து காசு இல்லை. அதாவது காசு வந்து மிஸ் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகணும், பஸ்ஸுக்கு வந்து காசு இல்லை. எனக்கு வந்து ஒரு 50 பைசா தான் தேவைப்படுது. 50 பைசா குறையுது. 50 பைசா இருந்தால் நான் வீட்டுக்கு வந்துடலாம் பஸ் ஏறி. 50 பைசா இல்லை. அப்போது அங்கே யாருக்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. ஏன்னா யாருமே இல்லை அந்த இடத்துல. இப்படி நடந்து வந்துகிட்டே இருக்கேன். அப்போ என் மனசில் தோன்றுறது என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு 50 பைசா இருந்தால் போதும். அப்போ நான் எனக்கு கீழே கிடந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே கேட்குறதுக்கு யாருமே இல்லை. அந்த இடத்துல ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஏரியா. அதனால் நம்ம யாருக்கிட்டையும் கேட்கவும் முடியாது. கேட்டாலும் ஒரு விதத்தில் அசிங்கம் இல்லையா? அதனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போது என் மனசுக்குள்ளே எனக்கு கீழே ஒரு 50 பைசா கிடந்தால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து நான் அந்த பஸ் ஸ்டாப்புக்கும் எங்கள் காலேஜ்லேருந்து போகிற தூரமும் ஒரு 500 மீட்டர் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்படி நினச்சிக்கிட்டே போகிறேன். 50 பைசா கிடந்தால் பரவாயில்ல, 50 பைசா கிடந்தால் பரவாயில்ல, 50 பைசா கிடந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே போயிட்டே இருக்கேன். கரெக்டாக ஒரு இடத்துல வந்து 50 பைசா எனக்கு கிடச்சிச்சு. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50 பைசாவை எடுத்து வச்சுக்கிட்டு நான் பஸ் ஏறி வீடு வந்து செஞ்சேன். எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, எனக்கு வந்து 50 பைசா வேணும் 50 பைசா வேணும்னு தான் நான் நினச்சேன். ஆனால் கரெக்டாக 50 பைசா கிடச்சிச்சு. ஏன் ஒரு ரூபா கிடச்சிருக்கக்கூடாது, இல்லை ஒரு 2 ரூபா கிடச்சிருக்கக்கூடாது, ஒரு 5 ரூபா கிடச்சிருக்கக்கூடாது? கரெக்டாக நான் நினச்சேன் அந்த 50 பைசா மட்டும் எனக்கு கிடச்சிச்சு. அப்போது என்னோடய தேவை, அதாவது நியாயமான தேவைக்கு அது கிடச்சிச்சு. என்னோடய பிரார்த்தனை வந்து உண்மையாக இருந்துச்சு. நான் வந்து அதிகமாக ஆசைப்படலை. எனக்கு என்ன தேவையோ அதுக்கு வந்து கடவுள் எனக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அதே மாதிரி அடுத்து இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். நானும் எங்கள் அம்மாவும் வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அம்மாவுக்கு வந்து நாய் கடிச்சிருச்சு. அதுக்கு மருந்து பிடிக்கிறதுக்காக ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம். அங்கே வந்து நாட்டு மருந்து கொடுப்பாங்க. அது எங்கள் ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து தான் போகணும். அந்த மாதிரி ஒரு இடம். நாங்களும் போயிட்டு அந்த மருந்தெல்லாம் குடிச்சிட்டு வரும்போது தான் திரும்பி போகிறதுக்கு காசு இல்லை. ஏன்னா நாங்கள் கொண்டு போன பர்ஸ் வந்து எங்கேயோ விழுந்துருச்சு. எப்படியே மிஸ் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் 2 பேரும் வந்து வீட்டுக்கு வரணும். இப்போ அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வரணும், இன்னொரு இடத்துலேருந்து இப்போ எங்கள் வீட்டுக்கு வரணும். அப்போது 2 இடத்துக்கும் எனக்கு வந்து ஃபஸ்ட் ஃபேர் வேணும். அப்போ எனக்கு வந்து 20 ரூபா தேவைப்படுது. 2 பேருக்கும் ஆளுக்கு 10 ரூபா. யாருக்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. நம்ம வந்து ஏன்னா அது வேறு ஊர், நமக்கு அங்கே யாரையும் தெரியாது, யாருக்கிட்ட கேட்குறது அப்படி சொல்லிட்டு ஒரு மனசுக்கு சங்கடம். அப்போ நாங்கள் வந்து அந்த மருந்து குடிச்சிட்டு நடந்து வரும்போது என் மனசில் வந்து எனக்கு வந்து ஒரு 20 ரூபா இருந்தால் போதும், 20 ரூபா இருந்தால் போதும், நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டே வரேன். ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் எனக்கு எதுவுமே கிடைக்கல. என்னடா பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக போச்சு. யாருக்கிட்ட கேட்குறது, கேட்டாலும் தருவாங்களா, நம்மளை அசிங்கமாக நினச்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான குழப்பம். என்னடா பண்ணுறது, இல்லை நடந்தே போவோமா, நடந்து போனால் எப்போ போய் வீடு சேருவோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பம். யோசிச்சுக்கிட்டே வர்றேன். ஆனால் என்னோடய பார்வை வந்து அந்த சாலை ஓரங்கள்லேயே இருக்குது. அதாவது கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே வர்றேன். எதுவுமே இல்லை. என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்றுக்கிட்டு இப்படி கீழே குனிகிறேன். என் காலுக்கு கீழே 20 ரூபா கிடக்கு. எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு உயிரே வந்துச்சு. அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து ஒரு 50 ரூபா கிடச்சிருக்கலாம், ஒரு 30 ரூபா கிடச்சிருக்கலாம். ஏன் நாங்கள் நினச்ச அந்த 20 ரூபா மட்டும் கிடச்சிச்சு? அப்போ என்னோடய வேண்டுதலுக்கு, என்னோடய தேவைக்கு சரியாக அந்த 20 ரூபா எனக்கு வந்து கடவுள் கொடுத்தாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அதிகமாக கிடச்சிருக்கலாம்ல? ஆனால் நான் மனசில் நினச்சது 20 ரூபா 20 ரூபா 20 ரூபா 20 ரூபா கிடச்சா போதும், 20 ரூபா கிடச்சா போதும்னு தான் நான் நினச்சிக்கிட்டே வந்தேன். ஏன்னா எனக்கு உண்மையாக தேவைப்படுறதும் அந்த 20 ரூபா தான். அப்போது என்னோட வேண்டுதலும் பிரார்த்தனையும் சரியாக இருந்துச்சு. அதனால் எனக்கு அது கிடச்சிச்சு. நான் யாருக்கிட்டையும் கேட்கல. ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அவ்வளோ தூரம் நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ நம்ம தூரத்தில் வரும்போது நம்ம ஒன்றை தேடி வரோம் அப்படின்னா நம்ம கண் வந்து 4 பக்கமும் தேடும். அப்படி தூரத்தில் தேடும்போது நான் வர்ற இடத்துலேருந்து நான் அப்படி பார்த்துருப்பேன். அப்போ என் கண்ணுக்கு அது படலை தானே. நான் வந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்று காலுக்கு கீழே குனியும் போது அது எப்படி அங்கே கிடக்கும் யோசிச்சு பாருங்கள். கரெக்டாக அந்த இடத்துல 20 ரூபா கிடந்துச்சு.
அப்போ என் பார்வைக்கு முன்னாடியே பட்டிருக்கணும்ல, ஆனால் படலை. அப்படி பார்த்துட்டு என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனியும் போது அது 20 ரூபா கிடந்துச்சு. உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப ஆனந்தம். அப்போ தான் என் மனசில் என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்மளோட வேண்டுதல் சரியாக இருந்துச்சு, அது கண்டிப்பாக பலிக்கும். நம்மளோட மனசுக்கு அவ்வளோ வலிமை இருக்கிறது. அதாவது அந்த நினைவுகள் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த நினைப்புக்கு ரொம்ப வலிமை ஜாஸ்தி. அது வந்து சத்தியமான உண்மை. இது வந்து இதுக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை வந்து உண்மையாக அது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதை மனசார நீங்கள் வந்து நினைங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் என்னோட ஆன்மீக பயணங்களை பற்றியும் சுவாரஸ்யமான தகவலையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன்.